வந்து எதிர்பார்த்தத விட சூப்பரா இருக்கு. ஒரு 20 மினிட்ஸ் ஒரு ஃபைட் சீன் இருக்கு, சூப்பரா நடிச்சிருக்காரு. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். 2021 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி முடியும் பொழுது தமிழகத்தில் மொத்தமா கொடுத்த FL2 லைசன்ஸ் 373. அவ்வளவுதான். மொத்தமா தமிழ்நாட்டில் 373 லைசன்ஸ் தான் அது வரைக்கும் கொடுத்திருந்தோம். திமுகவினுடைய ஆட்சி வந்த பிறகு தனியார் பார் லைசன்ஸ் மட்டுமே கடந்த 5 ஆண்டுகள்ல 403 லைசன்ஸ் கொடுத்திருக்கிறார். சுதந்திரத்திற்கு பிறகு மொத்தமா தமிழ்நாட்டில் 373, கடந்த 5 ஆண்டுகள்ல மட்டும் 403. கொங்கு பகுதியில மட்டும் கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டத்தில் மட்டுமே இந்த 103ல 119 லைசன்ஸ் இந்த 2 மாவட்டத்தில் மட்டுமே. கண் முன்னால் ஒரு இளைய சமுதாயம் சீரழிவதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கண் முன்னால் கோயம்புத்தூர்ல ஆரம்பித்து அங்க நடக்கக்கூடிய பாரில் இருந்து, திருப்பூர் நடக்கக்கூடிய பாரில் இருந்து இளைய சமுதாயம் எத்தனை லைசன்ஸ்? 119 லைசன்ஸ். தாய்மார்கள் எல்லாம் வாக்குப்பட்டியல வாக்கு செலுத்தும் பொழுது யோசனை செய்யும். எந்த அளவுக்கும் இல்லாம ஒரு பார் லைசன்ஸுக்கு 50 லட்சம் 60 லட்சம் பணம் வாங்கிக்கிட்டு 119 லைசன்ஸ் இந்த 2 மாவட்டத்தில் மட்டுமே கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு அதே சாராய அமைச்சர் செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர் தொகுதியில வந்து போட்டி போடுறார். யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்தவருடைய தம்பி அசோக் கரூர்ல திமுகவினுடைய டம்பி கேண்டிடேட்டாக அங்க அவரும் வேட்புமனு கொடுத்திருக்கிறார். கடந்த 5 ஆண்டுகள்ல டாஸ்மாக் விற்பனையை பாருங்க. 2021 36,000 கோடி, அடுத்த வருஷம் 44,000 கோடி, அடுத்த வருஷம் 46,000 கோடி, போன ஆண்டு 48,000 கோடி, இந்த ஆண்டு 51,000 கோடி. தமிழகத்தில் எது உயர்வதோ இல்லையோ மது விற்கிறது உயர்வு. இன்னைக்கு நம்முடைய தாய்மார்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அமைதியா பார்த்துட்டு இருக்கிறாங்க. தேர்தல் நாள் என்று பேசுவோம் என்கின்ற ஒரு அமைதியாக நின்று கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவு மது எல்லா பக்கம். அது FL2 லைசன்ஸ் பிரைவேட் பாரில் ஆரம்பித்து ரோட்டோர கடையில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் வரை அனைத்து இடத்திலும் கூட தமிழகத்தை கெடுத்து குட்டிச்சவராக்கி விட்டு முதலமைச்சர் அவர்கள் ஊராக போய் பொய் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு இதே பல்லடம் தொகுதியில இடுவாய் கிராமத்துக்கு போங்க. அங்க இடுவாய் சின்னக்காளிபாளையத்துல திருப்பூர் நகரத்தினுடைய குப்பையெல்லாம் கொண்டு வந்து கொட்டி அதை மக்கள் எதிர்த்தார்கள். அதுல 11 பேரை கைது செய்து 22 நாட்கள் சிறையில் அடைச்சாங்க. எதுக்கு? அவங்களுடைய விவசாய நிலத்திலேயே அவங்க கிராமத்துல எதற்காக குப்பையை வந்து கொட்டுறீங்கன்னு கேட்டதற்காக கைது செய்த மேயர், திருப்பூருடைய மேயர், இன்னைக்கு திருப்பூர் தெற்கு தொகுதியினுடைய வேட்பாளர். திருப்பூர் தெற்கு தொகுதியில் இருந்த வேட்பாளர் அங்கிருந்த MLA எஸ்கேப் ஆகி இங்க வந்திருக்காரு பல்லடத்திற்கு. அருமை சொந்தங்களை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பல்லடம் தொகுதியினுடைய திமுகவினுடைய வேட்பாளராக இருக்கிறவரு திருப்பூர் தெற்கு தொகுதி MLA-வாக இருக்கும் பொழுது அவங்க கட்சி எதிர்த்தே ரோட்ல உண்ணாவிரதம் இருப்பார். எதுக்குன்னு கேட்டா அவருடைய சொந்த வார்டுல குப்பை எடுக்க மாட்டாங்க. திருப்பூர்ல இன்னைக்கு இங்கே பல்லடத்திலே போட்டியிடக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் யார் இருக்கின்றார்களோ அவர் சொந்த வார்டுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேயர் குப்பை எடுக்கிறார். இது அவங்களுடைய அலட்சியம். திருப்பூர் மட்டும் நீங்க எடுத்துக்க, 3 லட்சத்திலிருந்து 10 லட்சம் பேர் வசிக்கக்கூடிய மாவட்ட பட்டியல்ல இந்தியாவில் தூய்மை நகரத்துல 77வது இடத்துல திருப்பூர் இருக்கு. குப்பை நகரமாக, ஒரு டாலர் நகரம் என்கின்ற பெயர் இருந்த திருப்பூரை குப்பை நகரமாக மாத்திக்கிட்டு அந்த குப்பையை கொண்டு வந்து கிராமத்துல கொட்டிக்கிட்டு அதே மேயர் தைரியமாக துணிந்து திருப்பூர் தெற்கு தொகுதியில் வேட்பாளர், தெற்கு தொகுதியினுடைய MLA அங்கிருந்து எஸ்கேப் ஆகி பல்லடத்துக்கு வர்றார். இதையெல்லாம் பொதுமக்கள் நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நமக்கு இந்த ஆட்சி வேண்டாம். சட்டம் ஒழுங்கு அதுல பாதாளத்துல வேண்டாம். லஞ்ச லாவணியத்தை பத்தி நம்ம பேசவே வேண்டாங்க. எந்த விதமான மக்களுக்கு எதுவும் அவங்க செய்யல.